இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களை வணக்கம் கூறி வரவேற்கும் நான் சித்ரா. இப்போலாம் வேலை கிடைப்பது அப்படிங்கிறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. ஸோ அதனால் கிடைச்ச வேலைக்கு போகிறாங்க. ஸோ இந்த வேலையில் இரவு பணி அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. அதுலேயும் கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருந்தால் மேக்ஸிமம் அவங்களுக்கு இரவு பணியாக தான் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய உணவு வேலை அப்படிங்கிறது சுத்தமாக மாறி போயிடுது. அதனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய குறைபாடே வரும். இவங்க என்ன பண்ணலாம், தங்களுடைய உணவில் ஒரு பேலன்ஸ்டு டயட் இருக்கிற மாதிரி ஒரு உணவு சார்ட்டை தயார் பண்ணிவிட்டு அந்த வகையில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாலே போதும். ஆரோக்கியத்தில் எந்த பெரிய சேஞ்சஸும் இருக்காது. அதாவது இரவு பணியில் இருக்கிற இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டயட் சார்ட் தான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறோம். இவங்களுக்கு முக்கியமாக காலையில் கிடைக்க வேண்டிய அந்த சூரிய ஒளி கிடைக்காம போயிடும். ஆனாலும் இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஈவினிங் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சூரிய ஒளியை இவங்க உடம்புல படுற மாதிரி பார்த்துட்டா கூட போதும். ஏன்னா சூரிய ஒளி அப்படிங்கிறது அது மூலமாக நமக்கு வைட்டமின் டி அப்படிங்கிற சத்து உடலுக்கு கிடைக்கும். இவங்க வந்ததுமே தூங்கிட்டு மேக்ஸிமம் மதியம் தான் எழுந்துப்பாங்க. ஸோ எழுந்த உடனே ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ்ஷான பழச்சாறு அருந்துவது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுடைய முதல் உணவை நீங்கள் எடுத்துப்பீங்க இல்லையா, அது ஒரு பிற்பகல் 3 மணி அந்த மாதிரி இருக்கும். அப்போ சாதம் ப்ளஸ் காய்கறி பொரியல் ப்ளஸ் அசைவத்தில் மீன் சிக்கன் முட்டை அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது கோதுமை ரவை உப்புமா ப்ளஸ் ரைத்தா இப்படி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 5 மணி போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கும் இல்லையா, அப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் அல்லது பால் அல்லது ஒரு கப் டீ குடிச்சிட்டு இதோட வறுத்த கொண்டைக்கடலை அல்லது பட்டாணி அல்லது சாண்ட்விச் இப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் டியூட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் டின்னர் நீங்கள் எடுத்துப்பீங்க இல்லையா, அது ரொட்டி ப்ளஸ் பன்னீராக இருக்கலாம். அல்லது பன்னீருக்கு பதிலாக சன்னா அல்லது சிக்கன், காளான் கறி, பருப்பு கூட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சிம்பிளான ஒரு டிஷ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக காஃபி அல்லது டீ அல்லது ஜூஸ் அப்புறம் அல்லது சோயா மில்க் அல்லது ஓட்ஸ் கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கோங்க. இப்போது முக்கியமாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட்ஸ் நிரம்பிய உணவுகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் தயாரிப்புகள், கீரை வகைகள், கொட்டை வகைகள், அப்புறம் முள்ளிருக்கும் சிறிய வகை மீன்கள், பனீர், தயிர், சீஸ், வேர்க்கடலை, உலர் பழங்கள், ஃப்ரெஷ்ஷான பழங்கள், பருப்பு இதெல்லாம் சாப்பிடுங்க. அப்புறம் காஃபி, டீ இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி இவங்களாம் ஏசி ரூமில் தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு தோணவே தோணாது அவங்களுக்கு. ஸோ அதனால் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கண் முன்னாடிக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு தண்ணி அப்பப்போ எடுத்து குடிச்சிட்டே இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கி இந்த பதிவில் இரவு நேரத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ஒரு அழகான சார்ட், டயட் சார்ட் போட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டயட் படி நீங்கள் அழகாக உங்களுடைய உணவு முறையை அமைச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வேலை பார்க்குற நேரத்துலையும் ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியும். ஃப்யூச்சரில் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு வருமோ அப்படின்ற பயமே இல்லாமலும் இருக்க முடியும். ஸோ எப்போவுமே ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி விடைபெறும் நான் சித்ரா.